பிக் பாஸ் 8 சீசனில் யார் வந்து டைட்டிலை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் பலரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து இப்போ யார் வின் பண்ண போகிறான்னு ரொம்பவே ஆர்வத்தோடு கவனித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் மஞ்சரி அவர்கள் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ பிக் பாஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க, ஒரு சில போட்டியாளர்களை பற்றி பேசுவாங்க. அப்படி தான் மஞ்சரி அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, பிக் பாஸில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. அந்த ஷோவினுடைய டெக்கோரம் குறையக்கூடாதுன்றக்காக சில விஷயங்களை அப்படி செய்கிறாங்க. நான் ஜாக்லின் கூட அதிகமாக சண்டை போடுற மாதிரியாக இருக்கும், ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. அதே போல் நாங்கள் சில விஷயங்கள் பேசுகிறது கட் ஆகிருக்கும், இல்லை சில இடங்களில் பேசுகிறது மியூட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அது நிகழ்ச்சியினுடைய அமைப்பு. அதனால் நிறைய பேர் அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, இல்லை அவங்க நிறைய வந்து அனுபவித்த சில விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்களே தவிர யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கிடையாது. குறிப்பாக ஒருத்தர் மேலே வெறுப்பு இருக்குன்னா 24/7 அந்த வெறுப்பை காட்ட முடியாது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்லேயே அந்த வெறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு வந்து மஞ்சரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதே போல் இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரிடமே வெறுப்பை காட்டுறது கிடையாது. ரொம்பவே நட்போடு தான் பழகி வராங்க. அந்த கேமிற்காக அப்படி காட்டப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து பார்த்தோன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் யாருன்னா சல்மா அருண். இப்போ இருக்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரியான மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பை காட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இப்போ சில விஷயங்கள் வந்து அவங்களை பற்றி சமூக வலைதளங்களில் ரொம்பவே ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. என்னென்னா, சமீபத்தில் அவங்க குடும்பத்தோடு எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க மிக பிரமாண்டமான ஒரு காரை வாங்கியிருக்காங்களாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்காங்க அப்படின்னும், அதே போல் அந்த காரை வாங்கினதுக்கு அப்புறமாக இதை அவங்க ரசிகர்களிடம் வந்து தன்னுடைய மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்காக புகைப்படமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பேசி வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய இவங்களுக்கு சீரியல்கள் தொடர்ந்து வரும் அப்படின்னு அவங்களுடைய நடிப்பை பார்த்து எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சல்மா அருண் அவர்களை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.